காதல் பற்றிய கனவு பலன்கள். உங்கள் உள்ளத்தில் காதல் வேட்கை எழுவது போல் கனவு கண்டால் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். அதே சமயத்தில் உங்களுக்கு சில எதிரிகளும் ஏற்படுவார்கள். பொறாமை காரணமாக உங்கள் மீது பழியான வதந்திகளையும் அவர்கள் கிளப்பிவிடுவார்கள். அது பற்றி நீங்கள் ஆத்திரம் அடையக்கூடாது. பொறுமையாக இருந்தால் அந்த பழி சொற்கள் தாமாகவே மறைந்துவிடும். உங்கள் காதலனோடு நீங்கள் உல்லாசமாக பொழுது போக்குவது போல் கனவு கண்டால் உங்கள் மனதிற்குள் நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஆசை நிறைவேறப் போகிறது. நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு திருமண செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்கள் காதலியோடு நீங்கள் உல்லாச பொழுது போக்குவது போல் கனவு கண்டால் உங்கள் திருமணத்திற்கு சில தடங்கல்கள் ஏற்பட்டு பின்பு அவை நீங்கிவிடும். அல்லது ஒரு முக்கியமான காரியத்தில் நீங்கள் சிறிது ஏமாற்றத்திற்கு ஆளாக நேரலாம். என்றாலும் முடிவில் நீங்கள் எண்ணியிருந்தபடியே அது நடைபெற்றுவிடும். நீங்கள் காதலில் தோல்வியுற்றது போல் கனவு கண்டால் சில மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் யார் என்பது விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. அத்துடன் உங்கள் தொல்லைகளும் தீர்ந்துவிடப் போகின்றன. நீங்கள் உங்கள் மனைவியுடன் தேனிலவு அனுபவித்து கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு பிரியமான ஒரு நண்பரோடு வீணாக சண்டை போட்டு கொள்ள போகிறீர்கள். அதை தவிர்க்க வேண்டுமானால் அவரிடம் குத்தலாக பேசுகிற உங்கள் பழக்கத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். பல பெண்களுக்கு நடுவில் நீங்கள் ஒரு பேரழகியாக விளங்குவது போல் கனவு கண்டால் உங்களுக்காக விரைவில் திருமணம் நடைபெறும். உங்கள் மனதிற்கு உகந்த ஒரு கணவனை அடைவீர்கள். அதே நேரத்தில் உங்களது கர்வத்தின் காரணமாக நீங்கள் அவருடைய வெறுப்புக்கு ஆளாகிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் பணிவோடு நடந்து கொள்ள பழகுங்கள். நீங்கள் ஒரு காமக்கிழத்தியை பெற்றிருப்பது போல் கனவு கண்டால் சில புதிய பொறுப்புகள் உங்கள் தலையில் சுமத்தப்பட இருக்கின்றன. அவை முதலில் உங்களுக்கு இனிமையாகவே இருக்கும். ஆனால் நாளாக அவை உங்களால் தாங்க முடியாத பளுக்களாக மாறிவிடும். ஆகையால் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன் நன்கு யோசனை செய்து ஒரு முடிவிற்கு வாருங்கள். உங்கள் காதலி அல்லாத வேறு இளம்பெண்களுடன் நீங்கள் காதல் பேச்சுக்களை பேசுவது போல் கனவு கண்டால் நீங்கள் பயனுள்ள காரியங்களை கவனிக்காமல் பயனற்ற காரியங்களிலேயே ஆர்வம் காட்டி வருகிறீர்கள். இதனால் நீங்கள் பிறகு பல இழப்புகளுக்கு ஆளாக நேரிடலாம். ஆகையால் இப்போதே உடனடியாக உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள முயலுங்கள். நீங்கள் ஒரு இளம்பெண்ணின் அந்தரங்க அறைக்குள் நுழைவது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த எவருமே ஈடுபடாத ஒரு புதிய துறையில் நீங்கள் ஈடுபட போகிறீர்கள். அது கலைத்துறையாக இருக்கலாம், தொழில்துறையாகவும் இருக்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். நீங்கள் ஒரு பெண்ணை முத்தமிடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு புதிய உத்தியோக உயர்வுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் உங்களுக்கு பல போட்டியாளர்களும் இருக்கிறார்கள். அந்த போட்டியாளர்களை மீறி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதே சமயத்தில் வீணான ஒரு கெட்ட பெயருக்கும் நீங்கள் ஆளாகக்கூடும். உங்களை ஒரு பெண் முத்தமிடுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு புதிய நண்பர் கிடைக்கப் போகிறார். உங்களுடைய பல முக்கியமான வாழ்க்கை பிரச்சனையும் அவரால் தீரப்போகிறது. அவரிடத்தில் நீங்கள் நேர்மை தவறாது நடந்து கொள்வீர்களானால் உங்கள் ஆயுளுள்ள வரையில் அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். நீங்கள் ஒரு விலை மகளிர் விடுதிக்குள் புகுவது போல் கனவு கண்டால் உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு பெண்ணை நீங்கள் விரைவில் மணந்து கொள்ளப் போகிறீர்கள்.
உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்குமானால் உங்கள் வாழ்க்கை இனிமை அளிக்கக்கூடிய புதிய சூழ்நிலைக்கு நீங்கள் மாறுதலாகிச் செல்வீர்கள். நீங்கள் ஒரு விலைமகளை கனவில் கண்டால் ஒரு தோல்வி செய்தியை எதிர்பார்த்து நீங்கள் கவலையுற்றிருக்கும் நேரத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி கிடைக்கப் போகிறது. அந்த வெற்றியின் பயனை அடைய வேண்டுமானால் அதற்குரிய சில தியாகங்களை அல்லது பணச்செலவுகளை நீங்கள் செய்தாக வேண்டியிருக்கும். ஒரு இளம் பெண்ணை நீங்கள் கடத்தி செல்வது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. நீங்கள் வியப்பு அடையும் வகையில் உங்களுக்கு ஒரு பெருஞ்செல்வம் வரப்போகிறது. அந்த செல்வமே உங்களை தீய வழிகளில் செலுத்தி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. துன்பத்தை தரக்கூடிய அதில் நீங்கள் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பல தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடும். ஒரு இளம் பெண்ணை வேறு சிலர் கடத்தி செல்வது போல் கனவு கண்டால் உங்கள் அசட்டையின் காரணமாக ஒரு முக்கியமான சங்கதியில் நீங்கள் கோட்டை விட போகிறீர்கள். அதனால் உங்கள் கௌரவமே பாதிக்கக்கூடும். ஆகையால் அலட்சிய மனப்பான்மையை விட்டொழித்து எந்த காரியத்தையும் அக்கறையோடு கவனியுங்கள். பிறர் காதல் புரிவது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படாமல் இருக்கிறது. இப்படியே போய்கொண்டிருந்தால் உங்கள் வாழ்நாளே வீணால் ஆகிவிடுமோ என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நியாயமான கவலைதான் என்றாலும் அதற்காக நீங்கள் மனம் தளர வேண்டியது இல்லை. உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் விரைவில் வரப்போகிறார். அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றினால் நீங்கள் கட்டாயம் மேன்மை அடையலாம். நீங்கள் ஒரு பெண்ணோடு கலந்து மகிழ்வது போல் கனவு கண்டால் உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்ச்சி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் நேர்மையற்ற ஒரு நண்பரிடம் நீங்கள் இரக்கமின்றி நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். அதனை தவிர வேறு வழியே கிடையாது. சும்மா உடலில் எழுகின்ற உணர்ச்சி பெருகினாலும் இம்மாதிரியான கனவுகள் எழுவதுண்டு. சிறுநீர் பை நிறைந்து விடுவதும் கூட அதற்கு ஒரு காரணமாய் இருக்கலாம். அவ்வாறானால் அந்த கனவில் நீங்கள் கலந்து மகிழும் பெண் தொடக்கத்தில் ஒரு அழகியாக காணப்பட்டாலும் முடிவில் ஒரு கிழவியாகவோ அல்லது குருபியாகவோ மாறிவிடுவாள். அத்தகைய கனவுகளுக்கு பலன் கிடையாது. கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள்
நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.